பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையில் சில போராட்டங்களையும் சில சூழ்நிலைகள் வரும்போதும் அதை பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதை பார்த்து ரொம்ப மனம் மடிவாயிருக்கிறீங்களா? என்னடா செய்கிறது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது? இல்லை என்னடா வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, இல்லை இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம், அந்த மாதிரி எதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? பாருங்கள், இன்றைக்கி அதை குறித்து தான் ஒரு காரியத்தை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சம்பவத்தையும் ஒரு ஜெபத்தையும் குறித்து பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 6:14 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்தில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஸோ இந்த சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? எலிசா தீர்க்கதரிசியை பாருங்கள் பிடிக்கிறதுக்காக ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, பெரிய படையவே அனுப்பியிருக்கிறாரு. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு பாருங்கள் முழு இராணுவத்தையுமே அனுப்புகிறான். அந்த இராணுவம் என்ன பண்ணுது, அவன் இருந்த அந்த இடத்த சூழ்ந்து கொள்ளுது. அந்த மலை முழுவதும் பாருங்கள் சுற்றி எங்கிட்டுமே பாருங்கள் தப்பிக்க முடியாத அளவுக்கு சூழ்ந்து அந்த பாளையம் இறங்கி இருக்குது. பாருங்கள், இராணுவ வீரர்கள் சுற்றி நிற்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், அந்த தேவனுடைய மனுஷனுடைய ஊழியக்காரன் என்ன பண்ணுறாரு, அதிகாலையில் எழுந்து வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தவொடனே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் அடுத்த வசனத்தில் போட்டுருக்கு பாருங்கள். 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். பாருங்கள், இந்த மாதிரி சூழ்நிலை தான் நமக்கும் சில நேரங்களில் என்ன பண்ணுறது வருது. ஐயோ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துருச்சே, இல்லை ஐயோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சே, இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இப்படி பாருங்கள் பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணுது, தாக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ரொம்ப ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்படி செஞ்சுருங்க, கர்த்தாவே இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த மனுஷன் ஒரு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 6:17 அழகான ஒரு விண்ணப்பம் பண்ணுறாரு. என்ன விண்ணப்பம் பண்ணுறாரு? இவரும் என்ன சொல்லலை, ஐயோ என் ஆண்டவனே, இப்படி உங்களுக்காக தீர்க்கதரிசியாக இருக்கிறேன், இப்படி நீங்கள் சொல்கிற காரியத்தை மட்டும்தான் செய்கிறேன், அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது, எங்கிட்டும் தப்பிக்க வழியே இல்லை, அப்படி அவர் வந்து என்ன பண்ணலை, சொல்லலை. ஆண்டவரே உதவிகள் அனுப்பித்தாங்க, ஒத்தாசைகள் அனுப்பித்தாங்க, ஆண்டவரே அதை செஞ்சுருங்க, ஆண்டவரே இதை கொண்டு வந்துடுங்க, அப்படி எந்த ஜெபத்தையும் நம்ம பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒன்று தெரியுது, அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை தேவன் ஏற்கனவே அங்கே வைத்திருந்தார். அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கும்படியான பாருங்கள், அந்த பிரச்சனை அந்த மனிதனை பாதிக்காத அளவுக்கு என்ன தேவையோ அதை தேவன் ஏற்கனவே அங்கே ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதனால தான் அந்த மனுஷன் சொல்கிறார் இல்லைங்களா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்போ 17ஆம் வசனத்தில் இப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி என்ன விண்ணப்பம் பண்ணுறாரு, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கதை அவன் கண்டான். அதுக்கப்புறம் பாருங்கள் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அவனுக்கு இருந்த பயம் போயிடுச்சு. பாருங்கள் என்ன நடந்துச்சு. எலியா அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி கர்த்தர் வந்து குதிரைகளையும் ரதங்களையும் அனுப்புனாரா? இல்லைங்க. எதிரி பாருங்கள் இவர்களை அழிக்க வேண்டும் என்று இராணுவத்தை அனுப்புறதுக்கு முன்னாடியே பாருங்கள் தேவன் இவர்களை பாதுகாக்கும்படி அங்கே பாருங்கள் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மலையை நிரப்பி வச்சுருந்தார். இப்படி தான் அநேக நேரத்தில் பாருங்கள் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பதறக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிற பாருங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். பாருங்கள் நம்ம பதறவே கூடாது. தேவன் ஏற்கனவே அதற்குண்டான பாருங்கள் சொல்யூஷனை வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நம்மை பாதுகாக்கும்படி அங்கே தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். யோபுவை குறித்து வாசிக்கிறோம் இல்லைங்களா, பிசாசு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், நீங்கள் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. நம்மளை பாருங்கள் தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம பிரச்சனை என்னென்னா அந்த சூழ்நிலையை பார்த்துருவோம். அந்த மனுஷன் பார்த்தான் இல்லைங்களா, போய் பார்க்குறான், அப்படியே திரளான இராணுவ வீரர்களை பார்க்குறான். பார்த்தவொடனே அவனுக்கு மனம் மடிவாயிட்டான். ஐயோன்னு கத்துறான் பாருங்க. ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, அப்பேற்பட்ட அற்புதம் செய்கிற தீர்க்கதரிசியோடு இருந்த மனுஷனுக்கே என்ன சூழ்நிலை பார்த்தீங்களா? அந்த பிரச்சனையை பார்க்கும்போது
அப்போ அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இல்லை ஒரு பிரச்சனை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த பாருங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அது என்னென்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்துட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதற்கு ஏற்கனவே சொல்யூஷனை அங்கே வச்சுருக்கிறார். நம்ம பார்க்குறத மாற்றணும். நம்ம கண்கள் திறக்கும்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவரே நீங்கள் வச்சிருக்கிறத பார்க்கும்படி என் கண்களை திறந்து விடுங்க. ஒரு பெரிய செங்கடல் இருக்குது ஆண்டவரே, ஆனால் அந்த செங்கடலை நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் அந்த செங்கடலை எப்படி பார்க்குறீங்க? அந்த செங்கடல் நடுவில் அவ்வளோ ஜனங்களும் நடந்து போகிற ஒரு பாதை இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த பார்வையை கொடுங்க. உங்களை போல் நான் பார்க்க உதவி செய்யுங்க. பவுல் அழகாக ஒரு ஜெபம் பண்ணுறது, அந்த ஜெபத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். இதே பாருங்கள், இதே மாதிரி ஒரு ஜெபத்தை பவுல் நமக்கு சொல்லி கொடுக்குறார். எபேசியர் 1:17, 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஜெபம் பாருங்க. பவுலும் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ஜெபம் பண்ணுறாரு? மனக்கண்கள் திறக்கும்படி ஜெபம் பண்ணுறாரு. மனக்கண்கள் திறந்து என்ன பண்ணணும்? தேவன் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளணும். என் பிரச்சனை பெருசு கிடையாது, அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவன் கொண்டு வர்ற பிரச்சனையை பார்க்கிலும் தேவன் ஏற்படுத்தின உங்களுக்காக வைத்திருக்கிற தீர்வு ரொம்ப பெரியது. பாருங்கள், எந்த வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம், அதுக்குண்டான தீர்வு தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிறார். அதை பார்க்குற வரைக்கும் நமக்கு என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. அதை பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு பயம்தான் இருக்கும். இந்த வேலைக்காரனை பார்க்குறோம், கண்கள் திறந்த மாத்திரத்தில், இந்த அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் பார்த்த மாத்திரத்தில் பாருங்கள், அவனுடைய பிரச்சனையே சரியாயிடுச்சு. ஆனால் அவன் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த குதிரைகள் ரதங்கள் அங்கே இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு. ஆனால் அவன் பார்க்குற வரைக்கும் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? ஐயோ. அப்போ நம்மளுக்கும் அதே மாதிரி தான். தேவனை வச்சிருக்கிற காரியங்களை பார்க்குற வரைக்கும் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருப்போம், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? நிறைய ஜெபம் பண்ணுறேங்க, நிறைய ஜெபம் பண்ண வேணாம். இந்த ஒரு ஜெபத்தை செய்யுங்க. தேவனே, இன்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாங்க. நீர் எனக்கென்று பாருங்கள் வைத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க. எந்த பிரச்சனையை பார்க்கிலும் நீர் பெரியவர் என்பதை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க என்று ஜெபியுங்கள். பாருங்கள், எல்லா பிரச்சனையும் ஓடிப்போம். எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த போராட்டத்தை பிசாசு கொண்டு வந்தாலும் அவன் தான் வெட்கப்பட்டு போவான். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த ஜெபத்தை பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ.